ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே செய்யக்கூடிய சட்னி. இட்லி தோசையோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் கரெக்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் பேஸ் சட்னி. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அதை அரைச்சி வச்சுருக்கேன். இதில் சின்ன கடாய் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இந்த சட்னிக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால நீங்கள் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பல்லு பூண்டை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். அது நம்மளுக்கு பூண்டு இந்த சட்னியில் ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக தட்டிட்டு நீங்கள் சேர்த்து பாருங்கள். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் பொரிய விட்டுட்டு இதை நம்ம சட்னியோட கலந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தாளிப்பு கொடுத்தாச்சு சட்னிக்கு. ரொம்ப குயிக்காக 5 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலோட அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு வரும்.